அம்பாளுடைய இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில அம்பாள் ஆராதிக்கிறதுல ரொம்ப விசேஷம் வாசனாதி திரவியங்கள். அதுலேயும் இந்த சந்தனம் ரொம்ப விசேஷம். அம்பாளுடைய மேனியில பட்ட சந்தனம் அம்பாளுக்கு குளிர்ச்சியை தரா மாதிரி நம்மளையும் குழு குழு குழுன்னு அம்பாள் வச்சுப்பா. அதுலேயும் குறிப்பாக லலிதா சகஸ்ரநாமத்தில் 434வது நாமாவளி சந்தனத்திரவ சிக்தாங்கியை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமாவளி. சந்தன குழம்பு பூசப்பட்ட அங்கங்களை உடையவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய மேனி ஃபுல்லா சந்தனத்தால பூசப்பட்டிருக்கான். ஆக யாரு ஒருத்தன் அம்பாளுக்கு சந்தன காப்பு பூர்ண சந்தன காப்பு பண்ணி அம்பாளை ஆராதிக்கிறானோ அந்த சந்தனம் எந்த அளவுக்கு மனமா இருக்கோ அந்த திவ்ய மனம் போலேயே தன்னுடைய வாழ்க்கையை அம்பாள் நல்ல சௌக்கியம்னு சொல்லக்கூடிய மனத்தால் அம்பாள் நிரப்புவா. எந்த பக்தன் அம்பாளுக்கு பூர்ண சந்தன காப்பு சாத்துறானோ அந்த பக்தனுடைய வாழ்க்கையில சந்தனம் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி அவனுடைய வாழ்க்கையை அம்பாள் குழு குழு குழுன்னு வச்சு